لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وجعل لنا من لدنك وليا وجعل لنا من لدنك نصيرا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, இறைவா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை நீ ஏற்படுத்தி தருவாயாக. வஜஅல் லனா மின் லதுன்க நசீரா, இறைவா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு சிறந்த உதவியாளரை நீ ஏற்படுத்தி தருவாயாக என்பதாக அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த மக்கத்து குறைஷிகளால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்கத்து குறைஷிகளால், அந்த காபிர்களால் கொடுக்கப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த துஆவை கேட்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அத்தகைய உதவியை, அவர்கள் என்ன உதவியை கேட்டாங்களோ அந்த உதவியில அல்லாஹ் அவர்களுக்கு மக்காவில் வழங்கினான் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த துஆ அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த துஆவாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். வஜஅல் லனா மின் லதுன்க வலியா, எல்லா விதமான சூழல்களிலும் எல்லா விதமான நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பொறுப்பாளர் நமக்கு தேவைப்படுது. நாம் தனியாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அவன் தனியாக இல்லை, அவனோடு அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை வைத்திருக்கிறான். அவனோடு அல்லாஹ் ஒரு மலக்கை வைத்திருக்கிறான். அவன் எங்கு சென்றாலும் அவர் கூடவே வருவார். அப்போ நம்முடைய நன்மை தீமைகளை எழுதக்கூடியவர்களாக, நாம் செய்யக்கூடிய நல்லதை விரும்பக்கூடியவர்களாக, நாம் செய்யக்கூடிய பாவத்தை தீமையை வெறுக்கக்கூடியவர்களாக வானவர்கள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். நம்ம ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம்னா, எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யப்படுகிறதோ அங்கு வானவர்கள் வருகை தருகின்றார்கள். எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு வானவர்கள் வருகை தருகிறார்கள். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரோ, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு வேலையை எடுத்து செய்கின்றாரோ அவருக்கு பாதுகாப்பாக ஒரு வானவரை அல்லாஹ் நியமிக்கின்றான். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தௌபாவை தேடக்கூடியவர்களுக்கு மலக்குகளிலே ஆக உயர்ந்த மலக்குகள், உலுல் அஸ்ம் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்கிறார். இப்படி நம்மோடு மலக்குகளை அல்லாஹ் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கின்றான். அத்தகைய பொறுப்பாளர்களாக வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி பத்ர் களத்துல அல்லாஹ் வானவர்களை கொண்டு பாதுகாத்தானோ அது போன்று அல்லாஹு தஆலா சிரமங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக மாறும் பொழுது, சிரமங்களும் சூழ்நிலைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சில தன்னுடைய அடியார்களை, தான் நேசிக்கக்கூடிய அடியார்களை வானவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அதான் சிறந்த பொறுப்பாளர். அது மட்டும் அல்லாமல் அவருடைய தேவைகளை, அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குதோ, அந்த அடியானுக்கு என்ன பொறுப்பு இருக்குதோ அந்த பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்வான். அவருடைய தேவை என்னவோ அதை தன்னுடைய தேவையாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். அப்ப என்ன அர்த்தம்னா, அவருடைய பொறுப்புகளை அல்லாஹ் ரொம்ப ஆக விரைவாக நிறைவேற்றி தந்து விடுவான் என்பதாக இதனுடைய விளக்கத்தை நாம பார்க்கிறோம். பெருமா எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனு பில்லாஹி வஅதஸிமு பிஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நிலையில, அதன் மீது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். என் மேல உள்ள நம்பிக்கை கொள்ளுங்க. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை உறுதியாக எந்த அடியான் பற்றி பிடித்துக் கொள்வாரோ, எல்லாமே எனக்கு அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதாக எவர் பற்றி பிடித்துக் கொள்கின்றாரோ ஃபஸயுதுகிலுஹும், அவரை நான் நுழைய வைத்து விடுவேன், ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபத்லின், என்னுடைய ரஹ்மத்திலையும்
என்னுடைய ஃபதுலையும் என்னுடைய அருளையும் அவரை நான் நுழைய வைத்து விடுவேன். இன்னும் அவருக்கு நேரான பாதையை நான் காட்டி தருவேன் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப இதுல ஒண்ணு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எதுவுமே தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வழங்கி விட்டால் வேற எந்த தேவையுமே அந்த அடியானுக்கு இருக்காது. ஏன்னா அந்த ரஹ்மத்துக்குள்ள எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவான். அந்த ரஹ்மத்துக்குள்ள அவருக்கு என்னெல்லாம் நானே காட்டி தருவேன், நேரான வழியை நேரான பாதையை நானே அவருக்கு காட்டி தருவேன் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம், வஜஅல்னா மின் லதுன்க வலியா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த பொறுப்பாளரை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த செயலை நீங்க செய்யுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவது விஷயம், நீங்கள் நீதியில் நிலைத்திருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த பொறுப்பாளரை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீங்கள் நீதியில் நிலைத்திருங்கள், உண்மையை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்கள், இவர்களெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, உண்மை என்னவோ அதை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். உங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி, உண்மைக்கு நீங்கள் நிலைத்து நில்லுங்கள், நீதியில் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்துவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மற்றவர்களிடத்துல நீங்கள் உங்களுடைய கோபதாபங்களை, மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய சூழல்கள் இருந்தும் அவர்களை பழிவாங்காமல், மற்றவர்களுடைய உள்ளங்களை நீங்கள் துன்புறுத்தாமல், அவர்கள் உங்கள் மீது பகமை கொண்டிருந்தாலும் நீங்கள் அவர்களின் மீது பகமை கொள்ளாமல் அவரை நீங்கள் நேசித்து வாழுங்கள். வஜஅல்னா மின் லதுன்க நஸீரா, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். நீங்கள் தெரிந்தவரோ தெரியாதவரோ யாரை கண்டாலும் அவர் முஸ்லிமாக இருந்தால் உடனே நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அப்சலு சலாம், சலாத்தை பரப்புங்கள். வஜஅல்னா மின் லதுன்க வலியா, அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சிறந்த உதவியாளரை வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம கவனிக்கணும். ஒருவர் தன்னுடைய சலாத்தில் முந்திக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, சலாம் சொல்றதுல யார் முந்தி கொள்றாங்களோ அவரு நமக்கு சொல்லட்டும் என்பதாக எதிர்பார்ப்பதை விட, எதிரில் வரக்கூடியவர் தன்னுடைய சகோதரர் என்பதை உணர்ந்து, குறிப்பா முஸ்லீமா இருக்கணும், குறிப்பா அவர் ஒரு முஸ்லீமா இருக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் எதிரில் வரும் பொழுது அவர் யாராக வேணாலும் இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், யாராக வேண்டாலும் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்சலு சலாம், உடனே நீங்கள் சலாத் சொல்லுங்கள், அதாவது சலாத்தை பரப்புங்கள் என்பதாக சொன்னாங்க. அப்படி ஒருவர் தன்னுடைய சலாத்துல முந்தி கொள்கின்றாரோ, அது யாரிடத்துல வேணாலும் இருக்கலாம். மனைவி இடத்துல ஒரு கணவன் சலாத்துல முந்தி கொள்றார், பிள்ளைகள் இடத்துல ஒரு தந்தை சலாத்தை முந்தி கொள்றார், அதே போன்று உறவுகளிடத்துல சலாத்தை இவர் முந்தி கொள்றார். இப்படி சலாத்தில் எவர் முந்தி கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சிறந்த உதவியாளரை அவருக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய உதவியும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கூடுதலான ஒரு செய்தி என்ன தெரியுமா, எவர் ஒரு சலாத்துல முந்திக்கிறாரோ அவர் அல்லாஹு தஆலா 4 விஷயத்தை விட்டு பாதுகாக்கிறான். சலாத்துல எவர் முந்துறாரோ அவர் அல்லாஹ் 4 விஷயத்திலிருந்து பாதுகாக்கிறான். ஒண்ணு, அவருடைய உள்ளத்துல குரோதம் விரோதம் போன்ற குணங்கள் வராது, அல்லாஹ் தடுத்துருவான். இரண்டாவது, கடுமையான கோபம் கொள்ளக்கூடியவராக அவருடைய குணத்தை அல்லாஹ் ஆக்க மாட்டான். மூணாவது, அவருடைய உள்ளத்துல வஞ்சகங்களும் நயவஞ்சகத்தன்மையும் அவர் உள்ளத்துல இருக்காது. நான்காவது, மக்கள் அவர் மீது வெறுப்பு கொள்வதை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்துருவான். யாரு சலாத்துல முந்துறாங்களோ, யாரை பார்த்தாலும் முதலில் சலாம் சொல்றார், அந்த எந்த விதமான அவர்கிட்ட ஈகோவோ அல்லது எதுவுமே இல்லை, அல்லாஹ்விற்காக சலாத்துல முந்திட்டாருன்னா இந்த 4 குணங்கள் அவர்கிட்ட வரவே வர. அல்லாஹ் இந்த 4 விதமான குணங்களை விட்டு அவரை பாதுகாக்கிறான் என்பதாக நம்ம ஹதீஸ்களில பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் தன்னுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுகின்றாரோ
அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அவருக்கு சிறந்த உதவியாளரையும் சிறந்த பாதுகாப்பாளரையும் அல்லாஹ் வழங்குகின்றான். எல்லாம் வல்ல இறைவன் அவன் புறத்திலிருந்து சிறந்த ஒரு பாதுகாவலரையும் ஒரு சிறந்த பொறுப்பாளரையும் சிறந்த உதவியாளரையும் நமக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாயில்லாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.